போட்டதும் அது இப்படிதான் ஒரு தாய் தாப்பினும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து இப்படிய காலமையில படுற பாடு மூட்டி நாளைக்கு எங்களுக்கு வயசு போன நேரத்துல இவ சாப்பாடு மூட்டியும் விட மாட்டேனா. இப்போ கிறிஸ்மஸ் நீ வந்து தைப்பொங்கல் நான் வரப்போறியா இந்த பர்த்டே வரப்போறேன் நீ வேற பப்புளைய பிடிச்சான் பைக்ல போய் கொண்டிருக்கோம். நீ தான் ஆட்டம் போடு பண்ணி நிக்கிறா நேடு மீனா கட்ட நீ தான் போறியா இப்போ ஒளிம்பில் ஆட்டம் போடாத மோனிகா இந்த முடிய மின்னாட்டுக்கம்மா வேண்டாம் ஒரு பக்கம் முன்னுக்கு வேணும் ஒரு பக்கம் ஒழுங்காலுக்கு பின்னி அப்போ எல்லாம் தெரிஞ்சது கட்டி விடு. எங்களுடைய விடிய சாப்பாடு சொதியும் செம்பலும் இடியப்பம் சுட சுட மலைக்கு. வணக்கம் நான் தான் மோனிகா. இன்னைக்கு அங்கே நிற்கிறவங்க அங்கே கூப்பிட்டல. இன்னைக்கு வந்து என்னென்னா 16ஆம் தேதி வந்து ஸ்கூல் நான் லீவ் பண்ணபடியே அந்த ஸ்பீரியஸ் இது பண்ணியிருந்தேன். இது வந்து அம்மா இந்த ஒரு கிழமையா அம்மா வீடியோ செய்வேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு கிழமை ஸ்கூல் நடக்கிறபடியா ஒரு அப்படியா நாங்கள் இப்போ நிகாமெல்லாம் தலைக்கெல்லாம் என்ன வைக்காமல் போகிறதுபடியா நான் நிகாமம் வட்டி போட்டு 2 days அளிக்கும். அதான் அப்பா தான் எனக்கு கொட்டி கொண்டு இருந்தாரு. அப்பதான் பிள்ளைய எழுப்பி விடிய குளிச்ச பார்த்து எல்லாம் செஞ்சு விட்டுருக்குறேன். என்ன அதை விட விடிய காலமே மழைன்றபடியா அவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு இப்போ மோனிகாவுக்கு வந்து நான் என்ன செய்யணும்டா கூட்டெக்ஸ் கை பார்ப்போம். இப்போ அப்படி இருந்து நோம்பலாக எல்லாம் ட்ராய் விட்டு கொண்டு வந்து நான் இன்னைக்கு கூட்டெக்ஸ் அழிக்கணும் ஆளுக்கு. அது கலட்ட போனா என் ஒரு கிழமை தானே பள்ளி நடக்குமா புற லீவ் விட்டு தொடங்குவான் தான் போட்டுடுவான் கலட்டுவான். இப்போ கிறிஸ்மஸ் நீ வந்து தைப்பொங்கல் நான் வரப்போறியா இந்த பர்த்டே வரப்போறேன். மறக்காம இருக்கிறேன் மறக்க மாட்டேன். அது வருஷம் தொடங்கி முடியும் மட்டும் பர்த்டே கதை பார்த்து கொண்டே இருப்பான். அடுத்த வருஷம் இப்ப வரும் பர்த்டே. சரியா அப்ப எங்க நகத்தை பாருங்க. இப்போ ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு வந்து இப்படி அனுப்ப போகணுமன்றதை வந்து உண்மையிலேன்னு சொல்றது பார்த்தா தெரியும். சரியா அனுப்பணும். பிறகு நாளைக்கு டீச்சர்ஸ் மேல அங்க வேதனைப்படுத்துற மாதிரி கழிச்சிடக்கூடாதுல்லோ. அதான் பிறகு ஒரு மீட்டிங் வைப்பினோம். மீட்டிங் இது ஃபர்ஸ்ட் எடுக்கல இது சாலிக்கிறது கண்டது ரிமூவ் இருக்குங்க. கடையில கண்டா வெள்ளை கலர். இது என்ன சொல்றது நான் கராச்சியில சாம்பேப்பர் டக்கு டக்குன்னு உறைஞ்சுங்க. டைம் ஆச்சு. மழையும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகும் கெரியா. நல்ல அடிப்பா தான் அடிச்சு வச்சிருக்கேன். என்ன நேரம் 7:10. நாளைக்கு 2 டைம் இல்லை. அம்மாவிட்ட நின்றுட்டு தான் வந்தோம். பதினடியாலதான் சொல்லி கொண்டிருக்கிறா. மோனிகாவுக்கு சீரி சிங்கோரித்து எல்லாம் ரெடி பண்ணி அவளை வலிக்கிடணும்டா. ஒரு 5:30க்கு தான் அவளு போகணும் மோனிகாவை. நான் 6 மணிக்கு கிளம்பி வாசிக்கு தண்டுவா. எத்தனையோ ஒரு மாசத்துக்கு பிறகு டைம் ஸ்கூல் வந்தது. ஸ்கூல் வாங்கி மோனிகா ஒழும்புங்கொண்டோ மோனிகா ஒழும்புறா இல்லை. அப்படியே வேறுங்கோ. இப்போ நேரம் வந்து 6:30 ஆயிட்டுது. அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி காத்து மழை மழை வந்துட்டு மோனிகா ஓடி எஞ்சால் ஓடியோ. ஸ்கூலுக்கும் போகணும். சிக்னல் உள்ள கடுத்தாருண்டா.
பாருங்க இந்த மழையும் காத்தும் அப்படி இருக்கண்டு இந்த நேரம் வந்து இப்ப 6:45 ஆயிட்டுது. எல்லாம் புரிங்க இருக்கு. எவ்வளோடி மழை 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 சரியா மழை. அப்படியே சமையலுக்கும் ஆரம்பம். தேங்காய் எல்லாம் திரிய கொண்டு வைக்கிறது. என்ன சாப்பாடு? ஓய் இடியப்பம் சொதியும். இந்த இடியப்பம் பயிர் குக்கர்ல ஆகுது. கேஸ் அடுப்புலையோ? பழைய ரைஸ் குக்கர் இதுல வந்து இடியப்பம் வருது. சூறாவளி இந்த மணிக்கா இன்றைக்கு ஏதோ ஒரு அடத்தா விடிய எப்படி கிடக்கிட்டா இடியப்பம் வச்சு வச்சு கிடக்கு. ஓய் அது ஸ்கூல் ஆரம்பம். அதுவும் ஒரு கிழமை தான் திருப்பி லீவு விடுதாங்க. கஞ்சி அவளுக்கு நிக்கிறாங்க. என்ன போயில கஞ்சி? ஓய் மோனிக்கு என்ன அது? மோனிக்கா பாருங்க அப்படித்தான் கொஞ்சம் வெளியிலேயே போகலாம். அவ்வளவு இருட்டு மழையும் ஸ்கூலுக்கு துவங்கிட்டு மோனிக்காவா மோனிக்காவுக்கு வந்து பையன் வழியில போறோம்னு சொன்னாலே அவள் வந்து இப்ப நிக்குது. ஆளை கூட்டிக்கிட்டே நாங்க உள்ளுக்க ரெண்டு பாடுகள் பாருங்க. நான் போலிக்கே வலிக்கிட்டேன். மோனிகா தான் இன்னும் வலிக்கிட்டேன். அவளை ஒலிம்பினதே 6:30 தான். இது என்ன சுத்தி போகணும் இல்ல? அறிவு கூடிச்சு. சரியான கிளாஸ் பண்ணி தான் வீடியோவே எடுக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. அவ்வளோ மழை இருந்தா கொஞ்சம் சிக்னல் எடுத்து தெரியும். மோனியை குளிச்சுட்டு வந்து விளக்கிட்டு இப்போ என்னட்டு மழைக்கு போக்குவரமும் தெரியாது. பார்ப்போம். அவ்வளோ சத்தம் மழை இருட்டாக்குறாங்க. பார்ப்போம். சரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மோனிக்காவுக்கு வந்து இப்போ ஒலிம்பி குளிச்ச வாத்து கையெல்லாம் தேட்டி அதில் குளிச்ச வாத்து போட்டு கொண்டு விட்டு கிடக்கு. மழையோ விடுற மாதிரி இல்லை. அங்கால சர்மி வந்து இடியப்பமும் பொரியும் செஞ்சு வந்து நிற்கிறான். அப்போ என்னதான் மழையா கிடக்க என்னட்டு கொண்டு விடுறேன்னு தெரியா. அப்படியான சூழ்நிலை இன்றைக்கு நான் இந்தியா நாள் வந்து ஃபுல்லாகவே மழைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இங்கால வந்து மழை எப்படி பெரிய காலமே மழை வந்து இரவும் சக்க மழை பெரிய வேலைக்கே வந்துட்டு மழை. நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக இருண்டி போய் கிடக்கு. வானத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருண்டு போய் கிடக்கு. அப்போ எப்படி மழை விடுமோ விடாத தெரியல. பார்ப்போம். இன்றைய நாள் காணொலி வந்து எங்களோட மழை பொழுதாக போயிட்டு மாட்டது தான் நினைக்கிறேன். வெளியிலேயே போகலாம் சூழ்நிலையாக இருக்கும். பார்ப்போம். வெடி வழங்கினோடனே எத்தனை அலுவல் கிடக்கு. கொண்டே ஸ்கூலுக்கு விடணும், இதை போகணும், இறக்க போகணும். இன்றைய நாள் அது மட்டும் இல்லை எல்லாமே ஆரம்பம். டியூஷன் ஸ்கூல் எல்லாமே ஆரம்பம். எல்லாத்தையும் வந்து குழப்பது மழை தான். ஓகே சரி இதுதான் எங்களுடைய விடிய சாப்பாடு. சொதியும் சம்பலும் இடியப்பமும் சுட சுட மலைக்கு. ஐயோ ஐயோ அவ உரைப்பு சாப்பிட மாட்டா கூட. அவ மோனிகா வலிக்கிட அவக்கு தீத்தி விடுவினா. இனி மோனிகாக்கு சட்டை உடைக்க கை எழுத்து விடணும், கால் எழுத்து விடணும். அம்மா நேற்று 5 மணிக்கு ஒழுங்கோன்னு சொன்னவா சரியோ? அது சட்டை இருக்கம் போலடா. மோனிகா குட்டிக்கு அம்மா வந்து வலிக்கிட சொல்லி போட்டு இண்டே கொழும்பு ராரேக்கு. அவ அப்படித்தான். மோனிகாக்கு டைம் ஆச்சு. மோனிகா தான் லேட் ஆயிடுச்சு வலிக்கிட. சாப்பாடு தீத்தினா தான் படுவா சாப்பிட. இது என்ன ஒரு இடியப்பம் சாப்பிட மாட்டான். டக்குன்னு டக்குன்னு முண்டி விழுங்குவா. கப்பி சாப்பிட மாட்டா முண்டி விழுங்குவா. கப்பி சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் நான் தான் முன்னுக்கு நிக்கணும் நிப்பாங்க. அதுவும் நீ ஒழும்பேரி இல்லை கம்சி ஒழும்பேரி என்றால் ஒலிம்பிட்டா கடவுளைக்கு பார்க்க நம்மளுக்கு இது இன்னைக்கு விளையாட்டு பழக்க போய் மழை இல்லை மணிக்கு நீ விளையாட்டு அதபடியா
இப்போ இவ்வளோ நாளுமா பின்னுக்கு கொண்டு எல்லாம் விளையாடி போட்டு போட்டிருந்தவா இல்லை அங்கே கழுவி எல்லாம் போட்டு காய வச்சு போட்டு வச்சுக்கூடாது கொண்டு வரா தூக்கி போட்டு சேகரம் ஜுதியுமே இருக்கு கூட்டி கொண்டு போக மாட்டேன் வகுப்புக்குள்ள வச்சு பழக்கலாம் பழக்க போய் என்ன பிள்ளைங்க அது இந்த பீட்டி விளையாட்டுன்னு சொல்லி செயல்பாடு இப்படிதான் ஒரு தாய் தாப்பினும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து விடிய காலமையில படுற பாடு எல்லாம் மூட்டி நாளைக்கு எங்களுக்கு வயசு போன நேரத்துல இவ சாப்பாடு மூட்டியும் விட மாட்டேன்னா விரும்பினா சாப்பிட்டு சாப்பாடை தந்து போட்டு சாப்பாடும் சரிவின முதலிக்க சரிவினவன் நாங்கள பிள்ளை அவசர அவசரனுடைய தலைகளுக்கு குளிச்சு போட்டு அப்படியே வந்து சாப்பாடை தீர்த்துப்படுது சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஒரே நேரம் 7 மணி ஆகுது ஒண்ணுமே செய்யலாது 6:55 7 மணி ஆயிடுச்சு 7 மணி ஆகுது சரி மோனிகாக்கு கரையை எடுத்து மோனிகா ரிபன் முடியுமா காணையில் என்ன பத்திரமா வைக்கிறது இல்லை இருக்கிறது மோனிகா புது சொல்லுவாங்க நான் கேட்டோம் நீங்க பேசுவாங்க ரிபன் இது பின்னில கொஞ்சம் வளர பின்ன எங்க ஊர்ல எனக்கு பின்னிலாடாப்பா கொஞ்சம் வளரட்டுக்கும் இந்த முடிய பின்னாட்டுக்கம்மா வேண்டாம் ஒரு பக்கம் முன்னுக்கு வேற ஒரு பக்கம் ஒழுங்கா இழுத்து பின்னிலாம் வச்சு சேர்க்கணும் வடையா திரும்பி நிற்கணும் சரி மோனிகா கையை எங்க ஓடுற பள்ளிக்கத்துல போட்டு அப்போ பேக்குள்ள வைங்க அப்புறம் எடுத்து போடுவோம் அது கை வைக்கும் போகாது மோனிகா கையில் ரெடி தானே சரி அப்போ ஜாக்கெட்டை போட்டு பேக் போடுவீங்களா மாட்டா கலட்டுங்க பேக் போடுவீங்க அது ஈரம் ஈரம் மழை ஈரம் நீ என்ன மாதிரி நீங்க கொண்டு போங்க அக்கா கொண்டு சரி 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 குயிக் 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 நேரமாகுது 7:15 அது கொண்டு துளைச்சிட்டு அந்த ஒரு கூட கொடுத்து விட்டா உனக்கு கொண்டு தெரியல எங்க துளைச்சாவது தெரியல அது ரிமோட் சைக்கிள் இருக்க போறீங்களா நோகாது அப்போ கலட்டி போய்ங்க நானே ரிங்கோட் போட்டேன் எனக்கு முன்னால போட வந்த மோனிகா இன்னும் போடல ரெயின்கோட்டெல்லாம் போட்டு கூட பிள்ளைய பாருங்க நீ தான் ஆட்டம் போட்டு பண்ணிக்கிறேன் மீனா கட்ட நீ தான் ஆட்டம் போடாத மோனிகா வேலைக்கு வலிக்கிட்டு இருக்கலாம் தெரியுமா உதான் நேரம் சென்றவா தலைக்கு போடுங்க தலை நினைவு உங்க மழை பெய்யுது ஐயோ இந்த மழை பெய்யுது நீங்க நினைய போறீங்களோட ஜக்கெட்டுங்க அப்ப இந்தியா போட்டு போங்க எந்த ஜாக்கெட்டே தொக்குறை வேண்டோட்டா இந்தியா போட்டு கொண்டு போங்க அவங்க காத்துக்கு பறந்ததுதான் என்ன செய்யறேன்னு பிடிச்சு கொண்டுங்க காத்து கொஞ்சம் என்ன மாட்டேங்க வேறு என்ன சொல்ல நான் நீங்க நினைய எந்திய போட்டுக்கொண்டு போனீங்கன்னா ஆவி மாதிரி இருப்பீங்க ஆனா மழை வழியில் அம்மா வேண்டாம் புக்க வேண்டாம் நான் ஏறுறதுக்கு வந்து நிற்கிறேன் ஏறி பார்த்தா இந்த மோனிக்கு அடிக்கிறான்னு 2 வயசா வேண்டாம் அவன் நேரம் போயிட்டான் பைக்கில் போய்கொண்டிருக்கோம் மோனிகா வந்து கூட பிடிச்சிருக்கிறார் சரி நாங்கள் வந்து இப்போ டே ஃபுல்லாகவே மழை தானே என்ன மோனிகா மோனிகாவுக்கு வந்து முகன் நினைக்கிறான் ரோயாக்கா காட்டு இப்படி திருப்பி ஏய் தொழுக்கு சரி அப்போ நாங்கள் ஸ்கூலில் ஒன்று விட்டுட்டு பார்ப்போம் வந்து விட்டேன்
அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்கூலுக்கிட்ட போயிட்டோம். இந்தா இப்போ தான் ஒரு சேரம் போய் கொண்டிருக்கிறேன். ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான தண்ணியாக தான் கிடக்கு. அதுதான் வயல் பக்கமெல்லாம் சரியான தண்ணி தான். அது என்ன திடீரென இரவு, அதாச்சும் திடீரென இரவு வந்த மழையில் தான் இவ்வளவு தண்ணியாக இருக்குது. சரி அங்கே சைடில் ஆட்டோ எல்லாம் பேர் இவ்வளோ அப்படி இருக்குன்னு என்ன மணிக்கா எல்லாம் குடைகள் பிடிச்சி கொண்டு போய் வந்தது நம்மளே. சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு போய் ஆக்களை கொண்டு இறக்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே மோனிகா வந்து ஜாக்கெட்லாம் கழட்டி தர அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். இதை யோசிப்பீங்க, உண்மையிலே நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்க்குற நீங்கள் இது ஒரு புதுவிதமாக இருக்குதுன்றது மாதிரி. இதுதான் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கைன்ற இது. நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக குடும்பத்திலேருந்து வாழ்கிறத வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக காட்டிட்டு வரேன். எப்படி வேலை செய்கிறோம், எப்படி வாழ்க்கையை கொண்டு போகிறோம், என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி பிள்ளைகளை வளர்க்குறது, ஒவ்வொன்றையுமே வந்து ஒரு இதாக காட்டிட்டு வரோம். உண்மையாகவே இது வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, ரியலாக நடக்கிறது ஒவ்வொன்றையுமே கடைசியில் யோசிப்பேன் என்ன நடக்கும் குடும்பத்தின் இதையே வந்து பிள்ளை காரணம் ஒரு வித்தியாசம் என்ன அந்த வாழ்க்கையில் இதான் நடக்குது, இதான் நடந்துட்டு இருக்குது. வழியில் மழை வந்து இப்போ வந்து அங்கே இறக்கிட்டு வந்து சர்மி வந்து சாப்பாடு இடியப்பமும் சம்பளம் போட்டு வச்சிருக்குது. இனி இதை சாப்பிட்டுட்டு நீ என்னது அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வேணும். ஏன்னா அப்படித்தானே அடுத்தது என்ன செய்யணும்ப்பா, அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அடுத்த வேலை என்ன என்றது மாதிரி கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் மாதம் நாட்கள் வந்து மழை போய். ஆனால் சுனாமி வர்ற நாளில் பார்த்தால் சுனாமி வரப்போகுது இப்போ சொல்லினா முக்கடலை முழம்புமா இலங்கை ராவணன் பூமி அழியுமா முக்கடலை முழம்புமா வேண்டாம் 3 கடலை வலிவிட கட்டம் சரிதான். ஒழும்பினா உண்டாத்தனை போகிறது அதண்டியா பரவாயில்லை, எல்லாருக்கும் ஓகே தானே. அது வரையும் இருக்கும் அது சரி, தண்ணி என்றால் விட கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்த வேலை இருக்கும் வரையும் வாழ வேணும். அதனடியால தான் ஃபுல் அந்த நாடு கடல் நடவுக்குள்ளே கொந்தளிக்குதாமன்னு சொல்லி இப்படி போட்டு கொண்டு இருக்கிறாங்க நியூஸ்களில். அப்போ அதனடியால இருக்கும் வரையுமே வந்து வாழ வேணும். இப்போ ஃபுல் முயற்சியை வந்து எடுத்துட்டு இருக்கிறது விடிஞ்சு நித்திரோடு மீனொன்னே கையோடைய ஒரு நாளைக்கு ஒருத்தர் பார்த்து ஐயோ அவன்ட பிள்ளைகளோ அவன்ட இது ஒன்று சொல்லி கேட்டுறக்கூடாது. அப்போ அதே சிந்தனை தான் எனக்கு ஃபுல்லாகவே ஓடிக்கொண்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு நிலைமைக்கு வர வேணுமென்றது மாதிரி இந்த சூழ்நிலையில் மாற வேணும் எல்லாமே. அது வரையும் பயணிப்போம். ஓகே, அப்போ வெடியப்பதை சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போம் என்ன மாதிரின்றதை. ஓகே மக்களே, நான் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நம்புகிறோம். சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஓகே, பாய்.